2004 நோபல் பரிசு வாங்கினாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு வந்து ஆப்பிரிக்க பெண் ஒருத்தங்க வந்து முதல் நோபல் பரிசு வாங்குவது என்றால் வாங்காரி மாத்தாய் தான். அவங்க ஒரு கதை சொன்னாங்க, அந்த கதையை உங்களிடம் சொல்லணுங்க. ஐ ஆம் ஏ ஹம்மிங் பேர்ட். ஒரு காட்டில் தீ பிடித்தது. தீ பிடிச்சவனே விலங்குகள்லாம் பயந்து பயந்து தங்களுடைய இருப்பிடங்களை வாழ்விடங்களை எல்லாம் விட்டு ஓட ஆரம்பிச்சது. தீயினுடைய முனையில் அந்த பக்கம் நின்று தீயை பார்த்துக்கிட்டே இருந்ததுங்க. எல்லா விலங்குகளும், பெரிய விலங்கிலிருந்து சிறிய விலங்கு வரை. ஒரே ஒரு பறவை ஹம்மிங் பேர்ட் மட்டும் அங்கு இங்கும் பறந்து கொண்டே இருந்தது. என்ன செய்யுதுன்னு பார்த்தா, பக்கத்தில் ஒரு நதி போது அந்த நதியில் தன்னுடைய அழகில் 2 சொட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த தீ மேலே ஊத்துது. இதை பார்த்தவொடனே விலங்குகள்லாம் சொல்லுது, அங்கே போகாத, தீயில என்னுடைய இறகு கருகிறோம், உன்னுடைய அழகு வந்து ஏதாவது ஆயிரும், பிக் ஏதாவது ஆயிரும், நீ என்ன பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனால் அந்த ஹம்மிங் பேர்ட் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தது. இந்த கதையை சொல்லிவிட்டு வாந்தாரி மாத்தாய் சொல்றாங்க, ஐ ஆம் டூயிங் வாட் ஐ கேன். என்னால் முடிந்ததை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இது வந்து உலக நாடுகள்லாம் செய்யணும். என்விரான்மெண்ட்டை இப்போ நம்ம காப்பாற்ற வேண்டும் என்றால் உலக நாடுகள் எல்லாம் செய்யணும். ஆனால் என்னால் என்ன முடியும்? 3 கோடி மரங்களை நட்டு கென்யா நாட்டில் ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்தியது. 3 கோடி மரங்கள், ஒரு தனி மனிதயாக இருந்து 9 மரங்கள் அவங்க வீட்டை சுற்றி இருந்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி 3 கோடி மரங்களை நட்டார். ஒரு விதையை நடும்போது அங்கே நம்பிக்கையையும் சமாதானத்தையும் நட்டுகிறேன் என்று சொன்னார்.